கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 14:29, மேத்யூ 14:29. அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அதாவது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, பேதுரு சொன்னதுக்கு, ஆண்டவரே நீரே ஆகில் என்னை வர சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு என்ன பண்ணுறாரு, படகு விட்டு இறங்குறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் படகு விட்டு இறங்குறாரு. முதல்ல வார்த்தையை கேட்ட உடனே வர்ற தைரியம் இருக்குது பாருங்க, ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய காரியம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். பேதுரு இந்த தண்ணீர் மேலே, இந்த அலைகள் மேலே நடந்ததுக்கு காரணம் அவருடைய விசுவாசம் மாத்திரமில்ல, என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன, அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையோடு வரக்கூடிய வார்த்தைகள். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இங்கே பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை நமக்கு விளக்கி காட்டக்கூடியதாக உடனே படவை விட்டு இறங்கி இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதனால் அவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ அவர் படகு விட்டு தண்ணியில் இறங்குறது தண்ணியில் நடக்கிறது கிடையாது. அவருடைய இலக்கு என்னவா இருந்தது, இயேசு விட்ட போவது. என்னுடைய இலக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் சேருவது. என்னுடைய டெஸ்டினேஷன் இதில் நடக்கிறது இல்லை, நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கும்போது எது மனுஷனால் கூடாத காரியமோ அது நிறைவேறக்கூடியதா. அப்போ பேதுருங்க தண்ணீரில் நடந்தது ஒரு அழகான விளக்கமான ஒரு சேமனாக இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, மத்தேயு 17:20 சொல்லி கொடுத்தாரு, என்ன விசுவாசம் ஒரு கடுகு விதை போல், ஒரு சின்னதாக இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கடுகு போல் ஒரு விதை இருந்தால் போதும். அப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமும் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ வார்த்தையின் அதிகாரம் பாருங்க, வா அப்படின்னு சொல்றாரு. அந்த அதிகாரம் பேதுரு விசுவாசத்தில் போறாரு. ஆனால் என்ன, இங்கே நமக்கு ஒரு மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இங்கே பேதுரு இருக்கிறாரு. அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை அவரை நடந்து போக வைக்கிறது என்று காட்டக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, பேதுரு நமக்கு நம்ம எத்தனை செய்தி கேட்டாலும் அந்த செய்திக்கு ஒரு அடையாளமாக அவரே ஒரு வாழ்ந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும்போது அது எப்படி நம்மால் மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கு என்று காட்டக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய சித்தம் என்ன, எனக்கு கர்த்தருடைய சித்தம் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக பிரயச்சித்தம் எடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நிறையா தேவாலயங்களுக்கு போய் ஜெபிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நிறையா ஊழியக்காரங்க பின்னாடி போய் எங்களுக்கு ஏதாவது சொல்லிட மாட்டாரான்னு தேடக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண தவறிடுறாங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய தவறிடுறாங்க. என்ன, இவங்க பூரா அவர்களுக்கு பிடித்தமான ஒரு காரியம் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்களே ஒழிய அவர்கள் என்ன செய்ய தவறுகிறார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? எப்படி? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வேணும்னு கேட்குறேன், அந்த வார்த்தைக்கு நான் விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய மகனாக இருக்கிறேனா, மகளாக இருக்கிறேனா? நீங்கள் யோசிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பேதுரு போல் தண்ணியில் நடக்கணும், அந்த மாதிரி பெரிய அதிசயங்கள் செய்யணும், அற்புதங்கள் செய்யணும் நிறைய ஆசை இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி
அவர் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும், ஏன்னா பேதுரு தண்ணீரில் நடந்தது ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லை, ஒரு கொந்தளிக்கக்கூடிய கடல் கொந்தளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை கேட்டு அதுக்குள்ளே போனார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய புயல் உங்கள் வாழ்க்கையில் அடிக்க, உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், இல்லை உங்களுடைய ஊழியத்தில் நடக்கக்கூடிய புயல்களுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம். ஆமேன்.